வெல்கம் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 ஃபங்க்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மேட்ச் ஃபங்க்ஷன், இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் மேட்ச் அண்ட் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். இந்த மேட்ச் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு டேட்டா செட்டில் உள்ள ஒரு வேல்யூவை நம்ம என்ட்ரு பண்ணும்போது அந்த வேல்யூவோட பொசிஷன், அந்த செலக்டட் நேம் ரேஞ்சில் அந்த வேல்யூவோட பொசிஷனை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக அந்த மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். நமக்கு ஒரு லார்ஜ் செட் ஆஃப் டேட்டாவில் ஒரு வேல்யூவை கீ வேல்யூவை என்ட்ரு பண்ணும்போது ரிலேட்டட் செட் ஆஃப் டேட்டா டிஸ்பிளே பண்ணணுன்னா, அந்த டேட்டா வேல்யூவை டிஸ்பிளே பண்ணணுன்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் இண்டெக்ஸ் அண்டு மேட்ச் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணணும். முதல்ல இந்த மேட்ச் ஃபங்க்ஷனில் ஒரு டெமோவை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த டேட்டா செட்டில் எம்ப்ளாயி கோடு, நேம், டெசிக்னேஷன், சேலரி, இது பொசிஷன். எம்ப்ளாயி கோடை நம்ம என்ட்ரு பண்ணும்போது இந்த காலத்தோட பொசிஷன் என்னென்னா, இதுதான் பொசிஷன். ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, இது தேர்ட் பொசிஷன், 6 பொசிஷன், 7, 8 அப்படி இருக்குது. இதில் எந்த வேல்யூவை நம்ம என்ட்ரு பண்ணுறோமோ அந்த பொசிஷனை டிஸ்பிளே பண்ணோம். அது வேல்யூவை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இதில் 4th ரோ T6154, T6154 இதை என்ட்ரு பண்ணியாச்சுன்னா இதில் இந்த செல்லில் அதோட பொசிஷன் என்னங்கிறது டிஸ்பிளே பண்ண போகிறதுக்கு என்ன பண்ணால் ஈக்குவல் டு மேட்ச். எதை மேட்ச் பண்ணணும்னா இந்த செல்லோட வேல்யூ எந்த இடத்துல இந்த வேல்யூ மேட்ச் பண்ணணும்னா இந்த ரீஜன், இந்த நேம் ஏரியா. இதில் தேர்ட் பேராமீட்டர், இந்த ஃபங்க்ஷனோட தேர்ட் பேராமீட்டர் சர்ச் மேட்ச் டைப்பு லெஸ் தேன், அதுக்கு வேல்யூ 1, எக்ஸாக்ட் மேட்ச் 0, கிரேட்டர் தேன் 1, கிரேட்டர் தேன் -1. ஸோ இது நமக்கு எக்ஸாக்ட் வேல்யூ நமக்கு தேவை. ஸோ 0 போடுறோம். இப்போ பாருங்கள், 4th பொசிஷனில் இருக்குது T6154, T6154 4th பொசிஷன். இது மேட்ச் ஃபங்க்ஷனோட ரிசல்ட். நமக்கு அது தேவையில்லை. இப்போது இந்த வேல்யூ என்ட்ரு பண்ணும்போது அந்த வேல்யூக்குள்ள ரிலேட்டட் டேட்டா, அதாவது T6154 என்ட்ரு பண்ணும்போது இந்த வேல்யூ நேம் சுயம்பு, டெசிக்னேஷன் TI, சேலரி 37,600 இது இங்கே டிஸ்பிளே ஆகணும். இது எதுக்காகன்னா, இது ஒரு ஸ்மால் டேட்டா செட். இதுவே ஒரு 2000 ரெக்கார்டு இருக்குன்னு வச்சுங்க, நம்ம ஒவ்வொன்றா தேடிட்டு இருக்கும்போது சர்ச் பண்ணது சிரமம். ஸோ இதில் என்ட்ரு பண்ணும்போதே அந்த டேட்டாவை இங்கே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொண்டு வர்றது தான் இந்த ஃபங்க்ஷனோடைய முக்கியமான வேலை. இதில் நம்ம என்ட்ரு பண்ண போகிறோம் ஈக்குவல் டு முதல்ல இண்டெக்ஸ். இண்டெக்ஸ் எந்த ரேஞ்ச், இதை நேம் இந்த ரேஞ்சில் இருக்குது, இதிலேருந்து இது வரைக்கும். அடுத்தது மேட்ச் ஃபங்க்ஷனை நம்ம கொண்டு வர போகிறோம். இது எதுக்காகனா எந்த பொசிஷனில் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்காக மேட்ச் ஃபங்க்ஷன். மேட்ச் ஃபங்க்ஷன் எதுன்னா, இந்த வேல்யூ எங்கே இருக்குது, இந்த வேல்யூ எங்கே இருக்குது, எம்ப்ளாயி கோடு இந்த ஏரியா, திஸ் ஏரியா, எக்ஸாக்ட் மேட்ச் வேணும் 0. மேட்ச் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம், அப்படியே இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனையும் க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ பாருங்கள், வேல்யூ இதில் வந்துருச்சு. சுயம்பு சேம் மெத்தடை நம்ம டெசிக்னேஷனுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு இண்டெக்ஸ், டெசிக்னேஷன் என்ன, இண்டெக்ஸ் ஆஃப் இந்த நேம் இந்த ரீஜன், அதில் எந்த பொசிஷன் மேட்ச் பொசிஷனுக்கு எந்த இதை மேட்ச் பண்ணணும், இந்த வேல்யூ. அந்த வேல்யூ எங்கே இருக்குது, இந்த எம்ப்ளாயி கோடு எக்ஸாக்ட் மேட்ச் வேணும். க்ளோஸ் பண்ணியாச்சு. TI, டெசிக்னேஷன் TI, சுயம்பு, டெசிக்னேஷன் TI. அடுத்தது அதே மெத்தடை இங்கேயும் பண்ணுவோம். இண்டெக்ஸ் எந்த ரீஜன், இந்த ரீஜனில் எந்த பொசிஷனில் வேணும், செகண்ட் பேராமீட்டர் மேட்ச் ஃபங்க்ஷன். மேட்ச் ஃபங்க்ஷன் இந்த வேல்யூவை மேட்ச் பண்ணணும்.
அந்த வேல்யூ எந்த ஏரியாவில் இருக்குதுன்னா எம் கோடு கமா தேர்டு வந்து எக்ஸாக்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் க்ளோஸ் பண்ணுறோம், இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனையும் க்ளோஸ் பண்ணுறோம். 37,600. ஸோ இதை வந்து இன்னும் ஒன்று கூட பண்ணி பாருங்கள். இது 10வது பொசிஷனில் இப்போ 1874 இருக்குது. டி 1874, டி 1874 பார்த்தீங்களா? திலீப் டிரைவர் 35,400. இன்னும் ஒன்று ஏபி தேர்ட் பொசிஷன் பாருங்கள். ஏ 85,54, ஏ 85,54. பார்த்திபன் எஸ்ஏ சீனியர் அசிஸ்டண்ட்டு 43,500 வந்துச்சா? இது வந்து ஒரு ஸ்மால் டேட்டா செட்டில் வந்து நமக்கு இது தேவை இருக்காது, ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நிறைய டேட்டா செட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு டேட்டா செட் இருக்குன்னு வச்சுங்க. டேட்டா செட்டில் வந்து ஒரு 2000க்கு மேலே ரெக்கார்டு இருக்குது. இதில் ஒரு வேல்யூ என்ட்ரு பண்ணும்போது நமக்கு கரெக்டான அந்த டேட்டாவை வேல்யூவை இதில் என்ட்ரு பண்ணுறதுக்காக நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த டெமோவை காமிச்சோம். இப்போது இதில் வந்து ஒவ்வொரு வேல்யூவை நம்ம டைப் பண்ணும்போது மிஸ்மேட்ச் ஆகாமல் இருக்கணும்னா ஒரு நேம் ரீஜன் க்ரியேட் பண்ணணும். இப்போ இதில் பாருங்கள், ஒரு ட்ராப் டவுன் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். இதில் வந்து ஃபார்முலா போங்க, ஃபார்முலாவில் போய்